இல்லை இல்லை, பத்தியும் சொல்லி முடிப்பான். பத்தியும் சொல்கிறா. உலகத்தால் உள்ளத்தில் வெள்ளம் உடன் உள்ளதோறும் வாய்மை ஒளியின் தவத்தோறும் தானும் சுட்டிக்காரின் தலை பொய்யாமை பொய்யாமை என்ற புகழ் இல்லை தெய்யமே எல்லா அறமும் தரும் பொய்யாமை ஆற்றின் அணுகிற பொய்யாமை செய்யாமை நன்று தூய்மை நீரமே அம்புமை வாய்மையாக காணப்படும் எல்லா இடத்தும் முழுமையுமே நான் ஒரு மெய்யா வைத்து விளக்கே மெய்யா தந்த வசம் இல்லை இணையதான் என தந்து வாய்மை நல்ல திறன். அருமைடா, அருமை. எல்லாரும் ஒரு கையெழி கூடுறான் அவனுக்கு. ஆகனல் இவன் இருக்கான்ல, ஆகாஷ் நந்தகுமார், எத்தனை முடிச்சிருக்கீங்க? சரி, ரைட், அருமை. அப்புறம் இவங்க இருக்காங்கல்ல, கார்த்திகேயன் எத்தனை முடிச்சிருக்கப்பா? வீட்டில் இருக்கப்பாடுறா. அப்புறம் யார்? பூமிநாதன் இருக்கானா? யார் கத்த? பூமிநாதன் எத்தனை முடிச்சிருக்கான்? ரிதீஷ் எத்தனை முடிச்சிருக்கா? நன்றி நன்றி நன்றி. இதுதான் டீச்சர், இதுதான் படிப்புங்கிறது. இதுதான், புரியுதா? இவங்க கூட சேர்ந்து நீங்கள் இந்த வண்டியில் பயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் டெல்லி வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். நடுவில் நீங்கள் இறங்குனாக்கா அவங்க இஷ்டம், புரியுதா? அது இந்த வயசில் பிடிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய அவன் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, அவங்க பண்ணிக்குவாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன வயசில் படிக்கும்போது நினைவாற்றல் கூடி போயிடும். நினைவாற்றல் கூடி போயிடும்னா மூளையில் இருக்கிற நரம்புகள்லாம் கொஞ்சம் விரிவடைஞ்சு மூளை என்ன பண்ணும், பெருசாக போயிடும். அது பெருசாக போனவுடனே நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அது என்ன ஆகும், அரைச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுத்தாலும் வச்சுக்கோ, ஜிபி அதிகமாகிடும். இப்போ ஜிபி கம்மியாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு 40 ஜிபி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு கம்மியாக தான் ஸ்டோரேஜ் பண்ணும். அதே 150 ஜிபி 200 ஜிபி இருந்துச்சுன்னா எப்படி ஆகும்? அது மாதிரி அதுக்கு தான் சின்ன வயசுலேயே நீங்கள் என்ன பண்ணோம், அந்த தெரியாத வயசுலேயே ஏமாற்றி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம்னா அது போய் எங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கும். அது எந்த நேரத்துக்கு ஒன்றாலும் அது தானாகவே இதுவாகி வந்துடும் வெளியே. சரிங்களா? இப்போ தொடங்கிட்டு பண்ணிங்க. சரியா? நாளைக்கு வகுப்புக்கு வரீங்களான்னு பார்க்கலாம். இன்றைக்கி அம்மா வந்திருக்காங்க, நாளைக்கு ஸ்டூடெண்ட் வராங்களான்னு பார்க்கலாம். சரி, ரொம்ப நன்றி, வணக்கம். இவங்க அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்காங்க. நான் எங்கள் பள்ளிக்கு போயிருக்கேன் அடிக்கடி. அதோடு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டம்மாவும் எங்களும் ஒன்றா வேலை செஞ்ச பள்ளி இருந்தது. அது ஒரு பள்ளி, இப்போ தனித்தனியாக செய்கிறாங்க. நன்றி சகுந்தலம்மா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.